வணக்கம் மேடம். வணக்கம். தமிழகத்துல நவோதயா பள்ளிய வந்துட்டு தவிர்க்க காரணம் என்ன? அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வாரத்துக்குள்ள இதற்கான பதிலையும் அளிக்கணும் தமிழக அரசு அப்படின்ற உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க மேடம் நீங்க? வணக்கம் உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும். இந்த 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 வழக்கானது நேற்று உச்சநீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் செல்வி திருமதி நாகரத்னா முன்பு வந்தது. அவர் வந்து அந்த அமர்வு முன்னாடி வந்தது. ஒரு மகத்தான ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காங்க. இது என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்க நவோதயா பள்ளியை வந்து நிறுவனம் சொல்லிட்டு இந்த மாநிலத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் இருக்குது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு தான் அதை எதிர்த்து வந்து தமிழக அரசு வந்து அந்த ஆணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. அது திமுக காலகட்டத்தில் தாவேகா திமுகவின் தம்பியாக இப்போ உடனே வந்து அது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்ச போது அந்த மேல்முறையை வந்த போது தான் நவோதயா பள்ளிகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் உச்சநீதிமன்றம் உறுதியாக இருக்கு. அதையும் தாண்டி அவங்க வந்து இந்த நீதியரசர் நவரத்னாங்கிறவங்க ரொம்ப ஒரு அருமையான நீதியரசர். பல விஷயங்களில் கையாண்டிருக்காரு. காஷ்மீர், மணிப்பூர் சமயத்துலலாம் அங்கே பெண்கள் கற்பழிக்கப்படுற சமயத்துலலாம் போய் அவர் உச்சநீதிமன்றம் அவர் அமைச்சு ஒரு குழு அமைச்சு அதெல்லாம் அங்கே இருக்கிற நடவடிக்கையில் பெண்கள் நிலைமை என்னங்கிறதெல்லாம் விசாரிக்க சொல்லிச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மேல் தரத்தை கொண்டவர். அப்படிப்பட்டவர் விசாரிக்கும் போது நீங்கள் வந்து அப்போ மத்திய அரசுலையும் அது ஒரு பார்ட்டியாக சேர்த்துருந்தாங்க. அப்போ ஒரு கேள்வி எழுப்பினாங்க, எதுக்கு நீங்கள் வந்து 9ஆவதுல வந்து 3வது மொழியை கொண்டு போய் சிபிஎஸ்சி கரிக்குலத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க? அது அது வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு மன வலிமையும் உடல் வலிமையும் கொடுக்காதா? இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. நீங்கள் ஏன் வந்து என்ன மிடில் ஸ்கூல், அதாவது 6ஆவதுல வைங்க, 9ஆவதுல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸ்கூல் திறக்கும்போது அதை படிப்பாங்கன்னா போர்டு எக்ஸாமுக்குலாம் ரெடி ஆகணும். இது ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏது பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த சப்ஜெக்டில் பேசின போது தானும் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறச்ச இதே மாதிரி 3 மொழி கொள்கையை சொல்லிட்டு அவங்க படித்த ஸ்கூலில் எஸ்எஸ்எல்சின்னு பேர் அப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வச்ச கன்னடாவத்தை தவிர இன்னொரு மொழி கொண்டு வந்தாங்க. அப்போ கூட நாங்கள் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதாவது மிடில் ஸ்கூல் 6ஆவதுலேருந்தான் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அப்படி தான் பண்ணுது. அந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணணும் இல்லையா? ஏன் இப்படி கொண்டு வந்து மாணவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சாங்க. அது வந்து அவங்க பதில் சொல்ல, அதுக்கு நடுவில் வந்து மத்திய அரசு வந்து அது வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம், ஏற்பாடு பண்ணுறோம், நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டு. இந்த இடத்துல தருணத்தில் முக்கியமாக ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆணையை ஜூன் முதல் வாரத்தில் மத்திய அரசு கொண்டு வந்தபோது 3 மொழி கொள்கைகளை கொண்டு வந்த போது அதை வந்து குரல் கொடுத்து பானாக்கியர் சமுதாயத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள், பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர், தற்போதைய பி த லீடர்ஸ் அமைப்பினுடைய தலைமை சேவகர். அவர் கேட்டது வந்து குழந்தைகளுக்கே அழுத்தம் கொடுக்குறீங்க, ஒரு வாரத்துக்குள்ளே ரெடியாக முடியாது, அது 6ஆவதுலேருந்து கொண்டு வாங்க, இப்போ அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னார். அதுக்கு வந்து இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு, இந்த பிஜேபியிலேருந்து வெளியில் வந்த பிறகு சொன்னாங்க. ஆனால் மத்திய அரசே பின்னாடி காலத்தில் வந்து அதை கன்சிடர் பண்ண சொல்லி மாற்றிட்டாங்க. இந்த வருஷம் கொண்டு வரல, 2029 கொண்டு வரணும்னு சொன்னார். அதை தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உறுதி செய்கிறது. அவருடைய கருத்தை வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி உறுதி செய்திருக்கு. அது முக்கியமான தருணமாக நம்ம பதிவு செய்ய விரும்புகிறோம். அதுக்கப்புறமா வந்து நவோதயா ஸ்கூலு, இந்த நவோதயா பள்ளிகளை வந்து வைக்கிறதுக்கு நாங்கள் 2025லேருந்தே உங்களுக்கு அறிவுரை கூறிக்கிட்டு இருக்கோம். அது அறிவுரை கூறி கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? மாநில அரசு மத்திய அரசு ரெண்டும் கலந்து ஆலோசித்து மற்ற மாநிலங்களில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்க? அப்படின்னா உங்களுக்கு 3வது என்ன இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ என்ன அர்த்தம்? நவோதயா பள்ளிகள் வந்தால் 3வது மொழி கற்பிக்கணும், அப்போது ஹிந்தி தானே, யூ வாண்ட் ஹிந்தி ஆர் இஸ் இட் சான்ஸ்கிரிட் ஆர் வாட் இஸ் த இஷ்யூ, உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மாநில அரசினுடைய வழக்கறிஞரை பார்த்து கேட்டாங்க. அதாவது 3வது மொழிங்கிறது என்ன முக்கியங்கிறது 9வது கிளாஸில் கிடையாது, 6வது கிளாஸில் இதை கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன அர்த்தம்னாக்கா நவோதயா பள்ளி கொண்டு வந்தால் 3 மொழி கொள்கையை நம்ம கொண்டு வர வேண்டுங்கிற தருணத்தில் இருக்கோமா அப்படிங்கிறத வந்து தமிழக அரசு பார்க்குறது. அப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டாங்க. இது என்னன்னாக்கா, நீங்கள் வார்டுனாக்க காப்பாளர், தமிழக அரசு வந்து தமிழக மக்களுக்கு காப்பாளராக இருக்கீங்க, புது காப்பாளராக வந்திருக்காங்க, அதுவும் அதே பயணத்தில் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க, சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட்டு, டிஎம்கே போய் டிவிக்கு வந்திருக்கீங்க, அதே கருத்தை வலியுறுத்துறீங்களா? உங்களுக்கு புதுசான ஒரு சிந்தனை கிடையாதா? புது விதமான அப்ரோச் கிடையாதா? வழிமுறைகளை பார்க்க மாட்டீங்களா? ஒரு மாதிரி நடைமுறைகள் இருக்காதா?
ஏன் நீங்கள் இதையே திருப்பி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ தான் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. கன்னடம் படிக்கிறது கஷ்டப்படுத்து, கன்னடம் ஃபார் தோஸ் ஹூ ஹேட் செகண்ட் லாங்குவேஜாக இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட் ஏதாவது ஒன்று படிக்கணும் கொண்டு வந்தால் அப்போ 6வதுலேருந்து கொண்டு வந்தாங்க. அதான் நல்லது இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த இடத்துல தான் வந்து தன்னுடைய இது வந்து குறிப்பிடுறாங்க. இது அதுக்கு வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து 1970 நாங்கள் ஒரு தீர்மானம் இயக்கினோம். அந்த தீர்மானத்தில் வந்து 3வது மொழிக்குள்ள 2 மொழிக்கொள்கை தான் இங்கே இருக்கிறதுன்னு சொல்லி கொண்டு வந்தோம். அந்த தருணத்தில் தான் இதை வந்து எதிர்க்க பார்க்குறோம் அப்படி சொன்னாங்க. அது வந்து அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது எல்லா மாநிலத்துக்கான. இப்போதைக்கு நீங்கள் நவோதயா பள்ளிகள் கொண்டு வருவதற்கான இடத்தை கொடுக்க வேண்டும். இடத்தை கொடுத்துட்டு அது பூர்ண வடிவில் அந்த இது வரத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கூல் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி தற்காலிகமாக அவங்களுக்கு இடம் கொடுத்து எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்க வேண்டும். அதை பற்றி நீங்கள் மாநில அரசு மத்திய அரசோட நீங்கள் வந்து சேர்ந்து இணைஞ்சு பண்ணணும். அப்போ தான் ஃபெடரல் செட்டப் மீது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி தள்ளி போட்டுக்கிட்டு நவோதயா ஸ்கூலில் வைக்கக்கூடாது அப்படிங்கிற குறிய பேச ஏற்றுக்கொள்ள முடியாது. இது குறித்து விளக்க உரையை நீங்கள் வந்து 2 மாநிலங்களும் சேர்ந்து என்னென்ன முடிவு பண்ணியிருக்கேங்கிறது 6 வாரத்துக்குள்ளே தெரிவிக்கணும். அதையும் தாண்டி இதுக்கு விளக்க உரையாக இந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கு இன்னைக்கு போடுற அந்த வழக்கை வந்து அன்றைக்கி வந்து உங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யணும். இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க தமிழக அரசு தரப்பில் சொல்கிறீங்க 2017 நாங்கள் மாடல் ஸ்கூல் ஆரம்பித்து 240 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொடுக்குறோம்னு சொல்கிறீங்க. அது கிடையாது, இது வேறு அது வேறு. ஏன்னா இதுக்கான ஃபண்டை வந்து உடனே என்ன சொல்கிறீங்க, டிசம்பர் 15, 2025 உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சொல்லியும் நீங்கள் கேட்காம என்ன பண்ணுறீங்க, அதாவது ஒரு ஜனவரி 5, 26 கூட ஒரு மீட்டிங் நடத்த சொல்லியிருந்தோம். என்ன பண்ணீங்க கேட்குறாங்க. அப்புறம் 1986 நவோதயா பள்ளிகள் வந்து ஒவ்வொரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் மாற்றுறீங்க. அது உங்களுடைய திட்டம். 689 நவோதயா பள்ளிகளை கொண்டு வர வேண்டுங்கிறது கருத்து. ஆனால் நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் என்ன பண்ணீங்க, அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறீங்க. அது வேறு சமாச்சாரம், இது வேறு சமாச்சாரம். இது வரைக்கும் 38 மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் நடத்தியிருக்கோம். அதுக்கு 50 கோடி செலவழிச்சிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 210 கோடி இது வரைக்கும் போயிருக்கு ஸ்டேட்லேருந்து அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் 224 1340 மாணாக்கர் ஸ்கூல்லேருந்து வெளியில் போயிருக்காங்க அட்மிஷனுக்கு, பெரிய பெரிய கல்வி நிலையத்துக்கு போயிருக்காங்க அப்படி சொல்கிறதுல அதை வரவேற்கிறோம். அது வேறு விஷயம். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் சமச்ச சிக்ஷா எஸ்எஸ்சி அந்த ஸ்கீமில் வந்து எங்களுக்கு பணம் வரல, அது இதை வந்து அதை வச்சுக்கிட்டு அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, அரசியல் பண்ண முடியாது. உச்சநீதிமன்ற ஆணையை நீங்கள் நிறைவேற்றியே தீரணும். இதில் எந்த குற்றமே இருந்து ஒரு கூட்டு இல்லை, 2 கூட்டு இல்லை, 3 கூட்டாக வச்சுருக்குது தாவேக அரசுக்கு. ஏன்னா தாவேக அரசு திருப்பி மறைமுகமாக இந்த கருத்து என்னன்னாக்க, மறைமுகமாக உச்சநீதிமன்றம் நீங்கள் திருப்பி இன்னொரு திமுக மாதிரி இருக்கீங்களாங்கிற கேட்டுருது. உங்களுக்கு புது நடைமுறைகள், புது வழிகள், மாணாக்கர் வேறு எஜுகேஷன் சிஸ்டத்தில் வேறு விதமாக புதுசு பண்ணணும் அந்த ஐடியாலாம் இல்லையா, பழைய கதையை எடுத்துகிட்டு வரீங்களா, அது குட்டு வச்சுருக்குது. கட்டாயம் 2த்தையும் ஒன்று இந்த 3 மொழிக்குள்ளுங்கிறத கிடையாது. 6வது அது மத்திய அரசுக்கு குட்டு. அது நமது திரு அண்ணாமலை அவர்களுக்குரிய கருத்தை அடித்து ஆணித்தரமாக கரெக்டாக சொல்லிடுச்சு. அதனால் இவங்க ஒரு அரசியல் ஒரே வார்த்தை சொல்கிறோம். இவங்க சொன்னாங்க பாஜகலாம் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய டிபேட் நடத்தினாங்க. இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கருத்தை உறுதி செய்கிறது உச்சநீதிமன்றம். எனவே இது இந்த வி த லீடர்ஸ் அமைப்புக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. ஆரம்பமே நல்ல ஒரு முதல் மாநாடு முடித்தாங்க. அடுத்தது அதுலேயே நல்ல கூட்டம், நல்ல கருத்து வந்துருக்கு. அடுத்தது உச்சநீதிமன்றம் அவர்களுடைய இயக்கம் எப்படி இந்த அணுகுமுறையை கேட்கறது கல்வித்துறையிலங்கிறத அதனுடைய மூத்த சேவகர் சொன்ன கருத்துக்களை ஆணித்தரமாக ஏற்றுக்கொண்டுள்ளதுங்கிறத பதிவு செய்கிறோம். ஆனால் தாவேக அரசுக்கு நெருக்கடி நெருங்குகிறது. அதாவது சிறை கைதி, விசாரணை கைதி மரணம், இன்னொரு விசாரணை கைதி மரணம், இன்னைக்கு இதில் குட்டு, லஞ்ச லாவணத்தில் அவங்க ஆகிய நிர்வாகிகளுக்கு கைது, இப்படியாக தொடர்ச்சி போகிறது. அதாவது நவோதயா ஸ்கூல்ங்கிறது கட்டாயம் வந்துடும். அது விஜய் அவர்கள் நல்லது செய்யலன்னு நினச்சானாக்கா இதில் எந்த அரசியலும் பண்ணாமல் திமுக மாதிரி போகாமல் நிச்சயமாக அவர் வந்து பல மொழிகளில் சினிமா நடிக்கிறாங்க, ஏன் குழந்தைகள் கற்றுக்கூடாது, இதுதான் கேட்டுச்சு. ஒரு மொழியை கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி தான் நீங்கள் அந்த உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு. எனவே என்னுடைய கருத்து, இந்த என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நான் சொன்ன மாதிரி 3 வாரத்துக்குள்ளே அவங்க வந்தாகணும். ஆகஸ்ட் 11 அன்னைக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் என்ன பதில் சொல்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.